வாய்ப்புண், நெஞ்செரிச்சல், வயிறுப்புண் இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, உடல் சூடு அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு சிறந்த உணவு தான் வெந்தய கஞ்சி. இவங்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு பீரியட்ஸ் பெயின் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒவ்வொரு பீரியட்ஸ்க்கும் ஒரு 10 டேஸ் முன்னாடி இந்த வெந்தய கஞ்சியை காலை உணவாக எடுக்கும்போது வெள்ளப்படுற தொந்தரவு, அதிகமான பீரியட் பெயின் எல்லாமே கம்மியாகும். இந்த வெந்தய கஞ்சி உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுக்கு தேவையான இரும்பு சக்தி இருக்குது, அதுக்கப்புறம் மேங்கனீஸ், மெக்னீஷியம் போன்ற தேவையான மினரல்ஸும் நல்லா இருக்கிறதுனால இது உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும், தேவையில்லாத கொலஸ்ட்ராலையும் கம்மி பண்ணக்கூடியது. பிசிஓடி இருக்கிறவங்க இந்த வெந்தய கஞ்சியை அவங்க பீரியட்ஸ்க்கு 10 டேஸ் முன்னாடி தினமும் காலையில் எதர் கஞ்சியாகவோ களியாகவோ சேர்த்து சாப்பிடலாம். இந்த வெந்தய கஞ்சி எப்படி செய்யணும்னா, 1 பங்கு சம்பா பச்சரிசி எடுத்துகிட்டு அது கூட 1/4 பங்கு வெந்தயம் சேர்த்து செய்யணும். இது சம்பா பச்சரிசிக்கு பதிலாக பூங்கார் அரிசியோ இல்லை மாப்பிள்ளை சம்பா அரிசியோ பயன்படுத்தலாம். இந்த பவுடரை நீங்கள் களியாகவும் கிண்டி சாப்பிடலாம் பனவெல்லம் சேர்த்து. அப்படி இல்லைன்னா இந்த பவுடரை 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மோர் இந்த மாதிரியும் போட்டு எடுக்கும்போது வெந்தயத்தோட கசப்பும் தெரியாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்ல உணவு.